ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஹிப்னோட்டிசம் கற்றுக்கிற நீங்கள் இன்றைக்கி பகுதி 7ல் இருக்கீங்க. நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெமன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் ஆஃப் சஜஸ்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். இது நிறைய சஜஸ்டபிலிட்டி இருக்குது. அதில் முக்கியமாக லெமன் டெஸ்ட்டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வீடியோவுக்கு முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த 6 பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிற இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ட்ராவலிங்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மூட் அப்செட்லேயோ இருந்தீங்கனாக்கா, நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்களோ, எப்போ நீங்கள் உங்களுடைய ரூமில் இருக்கீங்களோ அந்த மாதிரி டைமில் இதை பண்ணுறது ரொம்ப பெட்டர், இந்த வீடியோ கேட்குறது பெட்டர் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்குங்க. அந்த இடம் சத்தம் இல்லாததா, கொசுக்கடி இல்லாததா பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் உட்காந்துக்குங்க. முடிஞ்சால் ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை உங்கள் எதிரில் இருக்கிற டேபிளில் வச்சுருங்க. இப்போ நம்ம லெமன் டெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் ஹிப்னோதெரப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான சஜஸ்டபிலிட்டி அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணுன்னா நிச்சயமாக கரெக்டாக இப்போவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். 1, நீங்கள் இப்போ கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ஒரு சேரில் உட்காண்ட்ருக்கீங்க. ஹெட்ஃபோன் மாட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோனை டேபிளில் வச்சுருங்க. கைகளை உங்களுடைய மடியில் வச்சுக்குங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. நீங்கள் இப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்க. ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கீங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்றதை ஃபீல் பண்ணுங்கள். கண்கள் மூடி இருக்குது. உடல் தளர்வாக இருக்குது. உங்களுடைய கண்கள் மூடி இருந்தாலும் கூட நீங்கள் இப்போ உங்களுடைய ஆழ் மனதின் மூலமாக உங்களுடைய எதிரில் இருக்கிற டேபிளில் நான் சொல்ல போகிற விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் எதிரில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. நல்லா பாருங்கள். அந்த பிளேட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கு. அந்த எலுமிச்சம்பழம் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு எல்லோயிஷ், நல்ல பழுத்த ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பழுத்திருக்கு, நல்ல மஞ்சளாக இருக்குது. அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சாறு அப்படியே அந்த ஒழுகி அந்த பிளேட் ஃபுல்லாக பரவியிருக்கு. அந்த விதைகள் தெரியுது, அதில் இருக்கிற சின்ன சின்ன செதில்கள் தெரியுது, அந்த எலுமிச்சம்பழத்தின் தசைகள் தெரியுது. அவற்றை நீங்கள் அப்படியே கண்ணை மூடி பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை இப்போ நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு பீஸை மட்டும் இப்போ நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஒரு பீஸை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாயை மெதுவாக திறந்து வாய்க்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே அந்த புளிப்பு சுவை இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தம் அந்த சிட்ரிக் ஆசிடோட சுவை இருக்கு இல்லையா, அப்படியே உங்கள் நாக்கில் ஊறுது. இந்த புளிப்பு அப்படியே உங்கள் தலைக்கு ஏறுது. அப்படியே உங்கள் தலை ஃபுல்லாக, நாக்கு ஃபுல்லாக அந்த எலுமிச்சம்பழத்தோட சுவை அப்படியே ஊறி இருக்கு. எச்சு ஊறுது உங்களுக்கு. கடிக்கிறீங்க, அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிறீங்க. பல்லெல்லாம் அந்த சுவைப்படுது, நாக்கெல்லாம் அந்த சுவை பரவுது. நல்லா கடித்து அந்த சாரை அப்படியே முழுங்குறீங்க. மறுபடியும் இன்னொரு கடிக்கிறீங்க. இந்த சாறு இன்னும் ஒட்டி உங்கள் நாக்கில் பரவி உங்களுடைய தொண்டையிலையும் உங்கள் நாக்குலையும் பரவி இருக்கு அந்த சுவை. அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அந்த எச்சு ஊறி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக என்ன பண்ணுறீங்க, அந்த சுவையோடு சேர்ந்து அந்த வாயில் கடிச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த பாதி பீஸை மறுபடியும் எடுத்து அந்த தட்டில் வைக்கிறீங்க. அந்த சுவை அப்படியே உங்கள் நாக்கு ஃபுல்லாக இப்போவும் பரவி தான் இருக்குது. கண்கள் மூடியபடி இருக்குது. இறுக்கமாக மூடிக்கிறீங்க. நாக்கெல்லாம் பரவி இருக்குது.
அந்த பரவன அந்த சுவையோட மெதுவாக கண்களை நீங்கள் திறக்க ஆரம்பிக்கிறீங்க. மெதுவாக நீங்கள் கண்களை திறக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, கண்களை திறங்க. கண்களை திறங்க. ஓகே, கண்களை திறந்துருங்க. முழுசாக கண்களை திறந்துருங்க. வெளியே வாங்க. ஓகே, வெளியே வந்துட்டீங்க நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்கள் வீட்டில் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இது நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வீட்டில் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் நீங்கள் இது கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக இந்த சஜஸ்டபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாக்கா, உண்மையிலேயே நீங்கள் அந்த சுவையை நீங்கள் உணர்ந்தீங்களா? உங்கள் நாக்கில் அது பரவுச்சா? இதை நீங்கள் கண்கள் மூடி பண்ணும்போது உண்மையிலேயே அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம உண்மையான எலுமிச்சை மரத்தை வைக்கல, உங்களோட நேரடியாக நான் பேசலை, உங்கள்கிட்ட நான் அதை பேசிகிட்ருக்கேன், ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இந்த எலுமிச்சை மரத்தை கடித்த அந்த ஃபீலிங்கை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்தீங்களா? அது உண்மையிலே இந்த ஃபீலிங் உங்களுக்கு தென்பட்டுச்சா? அந்த டேஸ்ட் உங்களுக்கு உணர்ந்தீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ட்ராவலிங்லேயோ இல்லை நீங்கள் கண்ணை மூடாமலே நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் கண்ணை மூடி இதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதில் என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சுன்றது தெரியப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் அனுபவிச்சிங்க, அந்த சுவையை நீங்கள் உணர்ந்தீங்க, உண்மையிலே நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்கான தயாரான ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலம் அந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம மேலும் வேறு சில சஜஸ்டபிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு டெக்னிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக முடியுன்றதை தெரியப்படுத்திக்கிறேன். அனைத்து பகுதியிலையும் தொடர்ச்சியாக பாருங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.